சென்னை, தேதி 28 பிப்ரவரி 2026. கதை எண் 1907. கதை தலைப்பு அடே நண்பா. உங்களுக்கு ராகவனை தெரியுமா? அவர் அந்த பெரிய பதவியில் இருந்தார். யார்கிட்டையும் பேச மாட்டார் தெரியுமா, ஆனால் என்கிட்ட பேசுவார். உங்களுக்கு மாதவனை தெரியுமா? அவங்க நான் எல்லாருமே ரொம்ப சீனியர். உங்களுக்கு மாதவன் சார் எங்கள் பக்கத்து வீடு தான். நான் சொன்ன எதையுமே தட்ட மாட்டார், ஆனால் நானுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்துல்லா சாருடைய லிஸ்ட்டு நீளமானது. அவர் இல்லாமல் அந்த கல்லூரியில் எதுவும் நடந்து விடாது. அவர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார். விழி இசை கேட்டுக்கொண்டே இருந்தவள் ஒரு சந்தேகம் கேட்டாள். அதுவும் நியாயம்தான். அப்பா, மாதவன் சாரே தான் அப்துல்லா சார் எதுவுமே கேட்கலையே, அதுக்கப்புறம் எப்படி இவர் சொன்னால் அவர் கேட்பார் என்று எதிர்பார்க்கிறார்? மூக்கு கூர்மையாக இருக்கிற மகள்கள் இப்படித்தான் தாய்க்கிழவி பட டைரக்டர் போல வசனம் எழுதுவார்கள். என்னுடைய உரையிலும் லப்பர் பந்து பட கிரிக்கெட் சீனை குறிப்பிட்டேன். பசங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருந்தால் தானே நல்லது. விழி இசைக்கு பதில் சொன்னேன். அப்துல்லா சாருக்கு அந்த கல்லூரியின் மேலிடம் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும் ஆர்வம். அவருக்கு போட்டியாக சிவா சார். இவர் கருப்பு உடை, அவர் வெள்ளை உடை. அவர் உயரம், இவர் குட்டை. அவர் இடதுகரம், இவர் வலதுகரம். இவங்க ரெண்டு பேரும் சொல்வதை யார் தட்ட மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க என்று கணக்கெடுக்கிற நேரம் போக மீதம் இருந்த இடைவெளியில் தான் இட்லி, வடை, தோசை இதெல்லாம் நான் சாப்பிட்டாக வேண்டும். அதனால் உன்னை போல் நான் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கல. விழி இசை ஓரளவு சமாதானமானாள். உணவு முடிந்து என்னுடைய இருக்கைக்கு திரும்பும் பொழுது இன்று என் வாயு வழியாக வாழ்க்கை பேசி பாடியது அமோகம் என்று தெரிய வந்தது. சிவா சார் தன் 7 அடி உயரத்தை 90 டிகிரியில் கவுனோடு வளைத்து கும்பிட்டு நின்னை சரணடைந்தேன் இப்படி சொல்ல, நீங்கள் இன்னொரு முறை அடே நண்பா சொல்லியிருக்க வேண்டும் இப்படி அப்துல்லா சார் சொல்ல, மதிய உணவு டேபிளில் நடந்தது மறுபடியும் ஞாபகம் வந்தது. அப்துல்லா சார் சொன்னார், சார் அந்த சாகுமுறை தமிழ் படித்து அது சொன்னது பாரதிதாசன் தானே, நீங்கள் வேற ஏதோ பண்டிதர் என்று சொன்னீர்களே. அறிவியலறிஞர் உட்பட 10 பேர் என்னை பார்த்தார்கள். ஐயா, உங்களுக்காக அந்த பாட்டை பாரதிதாசனுக்கே தந்து விடுகிறேன். இப்போதைக்கு இந்த புடலங்கா சூப் யாருடையது என்பது தான் கேள்வி என்றேன்.